இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டே வகையான மக்கள் கூட்டம் தான். ஒன்று என்னத்தை சொன்னாலும் நம்புகிற கூட்டம், இன்னொன்று அவர் பேசுகிறதுல உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்ட்டு ஆராய்ச்சி பண்ணுற கூட்டம். இன்னைக்கு காலையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் போதைப்பொருள் விழிப்புணர்வு மாரத்தான் ஒன்று ஓடினாரு. எல்லாரும் பாராட்டினாங்க, பரவாயில்ல முதலமைச்சர் ஒரு நல்ல காரியத்தை முன்னெடுத்திருக்காரு அப்படின்னு. பாராட்டி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு வீடியோ வேகமாக பரவ ஆரம்பிச்சிது. டிவிகேவோட அமைச்சர் கில்லி சரத் அவர்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐபிஎல் நடக்கும்போது அந்த ஸ்டேடியத்தில் வச்சு போதைப்பொருள் யூஸ் பண்ணார் அப்படின்னு அவருக்கு விளக்கமும் கொடுத்தாரு. அது போதைப் பொருள் இல்லை, மாத்திரை தான், தன்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அதை பவுட்ரு பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு. இப்போ நம்புகிற கூட்டம் இப்படி போய் ஒரு அமைச்சரை சந்தேகப்பட்டீங்களேங்க அப்படின்ட்டு நம்பிக்கிட்டு இருக்கு. ஆராய்ச்சி பண்ணுற கூட்டம் அது எப்படி 1.5 வயசு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, எவனாவது அவ்வளோ கூட்டத்துக்குள்ளே ஐபிஎல் மேட்ச் பார்க்குறதே கூட்டிகிட்டு போவானா? அப்படியே கூட்டிகிட்டு போனாலும் அந்த மாத்திரையை மொபைல் ஸ்க்ரீனில் வச்சு எவனாவது நொறுக்குவானா? அப்படியே நொறுக்குனாலும் அதை ஏன் 500 ரூபா நோட்டை வச்சு கவர் பண்ணணும் அப்படின்ட்டு பல கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி பல கேள்விகள் எனக்கும் இருக்குது. இப்போ அமைச்சர் சொன்னதை நம்பணுமா வேண்டாமா? நம்பலை அப்படின்னா ஒருவேளை நம்ம ஒரு நல்ல மனுஷனை சந்தேகப்பட்டுட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி நமக்கு உறுத்திடுவோம் அப்படிங்கிற கவலையும் இருக்குது. அப்போ உண்மையிலேயே அவர் போதைப் பொருளை தான் அவர் யூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, இப்படியாப்பட்ட அமைச்சர்களை வச்சுட்டு தான் நீங்கள் போதைப் பொருள் விழிப்புணர்வு மாரத்தான் நடத்துறீங்களா சிஎம் சார் அப்படிங்கிற கேள்வியும் கேட்க தோணுது. எது எப்படியோ, ஆனால் சிஎம் சார் அவர்களுக்கு தமிழ் எழுத வரல அப்படிங்கிறது இன்னைக்கு வெளியில தெரிஞ்சிருக்கு. போதைப்பொருள் விழிப்புணர்வு மாரத்தானில் கடைசியில் அவர் அந்த பலகையில் எழுதும்போது தங்கிலீஷில் எழுதுறாரு. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பெரிய பொறுப்பில் இருந்துட்டு தமிழில் எழுதலாம், இல்லைன்னா ஆங்கிலத்திலேயாவது எழுதியிருக்கலாம். அவர் தமிழ்லையும் எழுதாமல் ஆங்கிலத்திலையும் எழுதலாமல் தங்கிலீஷில் எழுதுனதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆங்கிலம் படிக்க தெரியாதவர்களுக்கு அவர் என்ன எழுதினார்னு புரிய போகிறது இல்லை. தமிழ் புரியாதவங்களுக்கு, வெறும் ஆங்கிலம் மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு, அவங்க அதை படித்தாலும் அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறதும் புரிய போகிறதில்லை. அவர் யாருக்கு என்ன விளக்கத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிற புரிதல் இல்லாமையே இங்கே மக்கள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டு மக்கள் வசமாக சிக்கிக்கிட்டீங்க போங்க.